யூ நோ வாட் ஹேப்பன் டுடே? காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா எங்கள் வீட்டில் ஒரு குட்டி ஸ்விம்மிங் பூலே இருந்ததுங்க. நேற்று பெஞ்ச மழையோட எஃபெக்ட். என் பையன் அதை பார்த்தோன்னே சும்மாவாக இருப்பான், போய் விளையாட ஆரம்பிச்சிட்டான். நானும் ஸ்விம்மிங் ட்ரெஸ் போட்டு விளையாடுப்பான்னு அனுப்பிச்சி விட்டுட்டேன். அப்படியே அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுத்துட்டேன். இன்னைக்கு ஃப்ரைடே. எங்கள் ஃபேமிலியில் ஒரு ஸ்மால் ட்ரெடிஷன் இருக்குங்க. நானும் அவரும் ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு மேலே ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கோம் ஆன் ஃப்ரைடே. அதனால நாங்கள் 2 பேரும் ஈவினிங் ஒரு தடவை தான் சாப்பிடுவோம். ஸோ ஐ டிசைடட் டு ஸ்டே அட் ஹோம் அண்ட் ஒர்க். தம்பி விளையாண்டுட்டு வந்தோடனே அவருக்கான ஃபேவரட் பாஸ்தாவை நான் கொடுத்தேன். சாப்பிட்டுட்டு அவர் தூங்கிட்டார். அவர் தூங்கும் போது நான் எனக்கு இருக்கிற வேலையெல்லாம் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஓவர் திங்கிங்கும் பண்ணிவிட்டு ஈவினிங் ஆனோடனே நாங்கள் 2 பேரும் சர்ச்சுக்கு கிளம்பி போனோம். இது லென்ட் பீரியடுன்னு சொல்லுவாங்க கிறிஸ்டியானிட்டியில். ஈஸ்டருக்கு 40 days முன்னாடி ஃப்ரைடே ஸ்பெஷல் மாஸ் சர்ச்சில் நடக்கும். ஸோ அதை பார்க்குறதுக்கு நாங்கள் 2 பேரும் கிளம்பி போயிட்டோங்க. அங்கே கொஞ்ச நேரம் வெளியில் நல்லா ப்ரீஸியாக அவர் விளையாண்டாரு. கொஞ்ச நேரம் நான் ப்ரேயர் பண்ணேன். இப்படி இருந்துட்டு வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்துட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். ஸோ இதுதான் எங்களோட ஃப்ரைடே. கொஞ்சம் ஃபன், கொஞ்சம் ரெஸ்ட், கொஞ்சம் சர்ச், கொஞ்சம் ப்ரேயர், கொஞ்சம் இல்லை ரொம்ப ஓவர் திங்கிங்.